புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நிறைய கோவில்கள் நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸ்தல வரலாறாக இருக்கட்டும், புராண கதைகளாக இருக்கட்டும், நமக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றளவும் தெய்வங்கள் நம்மோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதற்காக தான் அந்த கோவில்களுக்கு போகணும், தரிசனம் பண்ணணும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு பெருமாளையோ இல்லை சிவபெருமானையோ தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்குது. அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு கோவிலும் சொல்லக்கூடிய வரலாற்று உண்மைகளாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கீழப்பாவூர் நரசிம்மர் கோவில். நரசிம்மர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அவருடைய ஆக்ரோஷம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வதம் இருந்ததுனால. எப்போவுமே ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்னா பெருமாள் ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து அந்த அசுரனை வதம் பண்ணுறது அப்படிங்கிறது நாம் புராண கதைகளையும் படிச்சிருக்கோம். அதற்கு ஆதாரமாக பல கோவில்கள் இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய கீழப்பாவூர் நரசிம்மருக்கு என்னென்ன வரலாறுகள் இருக்குது, பின்னப்பட்டிருக்கக்கூடிய புராண கதைகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக எடுத்து சொல்கிறதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டி பிச்சுமணி சம்பத் அவர்கள். வாங்க சாரை சந்திக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். அடியார்கள் வாழ ரெங்கன் நகர் வாழ சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. திருநெல்வேலி மாவட்டம் பாவுச்சத்திரம், அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர் தான் கீழப்பாவூர். கீழப்பாவூர் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு நம்ம சொன்னாலே அது ஒரு 600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். இது ஆக்சுவலாக தக்ஷிண அஹோபிலம்னு பேர் உண்டு. இப்போது நம்ம அஹோபிலம் அப்படின்னா பொதுவாக நம்ம நரசிம்மரை சேவிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மனசில் நிற்கக்கூடியது அஹோபிலம் தான். தெற்கு பக்கம் இருக்கவங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னா அது கீழப்பாவூர் நரசிம்மர் தான். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னாலே அங்கே இருக்க நரசிம்மர் தீர்த்தம் தான்மா. ரொம்ப பெரிய புஷ்கரணி. அந்த புஷ்கரணி உருவான ஒரு வரலாறு அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கள்ல நரசிம்மருடைய உக்ரத்தை தணிக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 வழி தான். ஒன்று தாயார் அவருடைய மடியில் இருக்கணும், இல்லை அப்படின்னா அவர் தாயாரை பார்த்துட்டே தான் நமக்கு காட்சி கொடுப்பார். தாயார் மேலே ஒரு கண் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த உக்ரம் அப்படின்றது தணிந்து போகிறதாக ஐதீகம். யோக நரசிம்மருக்கும் லக்ஷ்மி நரசிம்மருக்கும் உள்ள ஒரு தனி சிறப்பே அதுதான். யோகத்தில் இருக்கவர் எப்பயுமே தியானம் பண்ணிட்டு யோகத்தில் இருப்பார், அதனால் அவருடைய உக்ரம் தனியும். லக்ஷ்மி நரசிம்மர் உக்ரம் இருந்தால், ஏன் நரசிம்மருக்கு உக்ரம் அப்படின்னா இரண்யனை வதம் பண்ணி தன்னுடைய பக்தனை காப்பாற்றி இருக்கிறதால அவருக்கு தன்னுடைய ஏன்னா நரசிம்மர் அப்படின்னாலே ஒரு க்ஷண பொழுதில் வந்துடுவார். நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது அப்படின்றது தான் ஒரு ஐதீகம். யார் ஒரு பக்தரும் போய் நரசிம்மர்கிட்ட நின்று எனக்கு இது தேவை அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது அந்த அடுத்த செகண்ட், அடுத்த நிமிடமே நமக்கு நம்முடைய காரியங்கள் பூர்த்தி செய்து கொடுத்துருவார். அந்த க்ஷணப்பொழுது அப்படின்னு சொல்லுவாள். இட் இஸ் லெஸ் தென் தி மினிட். அந்த அளவுக்கு தன்னுடைய பக்தாக்களுக்காக இறங்கி வரக்கூடியவர் நரசிம்மர். இங்கே கீழப்பாவூரில் இருக்க நரசிம்மருடைய விசேஷம் அப்படின்னா 16 கைகளை கொண்டு தன்னுடைய இடது மடியில் இரண்யனை வதம் பண்ணுற காட்சி. ஆக்சுவலாக காஷ்யப முனிவர், வருணன், நாரதன், சுஹோயு இவங்க 4 பேருமே பெருமாள் நரசிம்மருடைய காட்சிக்காக அவருடைய அனுகிரகத்துக்காக வேண்டுதல் பெரிய தவம் பண்ணுறாங்க. அவர்களுடைய தவத்திற்கு ஏற்ப ஒரு ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. தொடர்ந்து பண்ணி அவர் காட்சி கொடுத்த இடம்தான் இந்த கீழப்பாவூர். அங்கே போனீங்க அப்படின்னாலே நரசிம்மருடைய விக்கிரகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கே மெய் சிலிர்த்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு உக்ரம் இருக்கும். அவருடைய உக்ரம் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் லக்ஷ்மியை அவருடைய மார்பில் பொறிச்சதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதே போல்
நரசிம்மருக்கு வழிபடக்கூடிய முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ பிரதோஷம்னு ஈஸ்வரனுக்கு எப்படி வழிபடுறோமோ, திரியோதசி திதியில் நரசிம்மரை வழிபடுறது அவ்வளோ அவ்வளோ விசேஷம். சரி, எனக்கு இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு செவி வழி செய்தி தான். அது உண்மையா அப்படிங்கிறத சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய நரசிம்மரை நம்ம பிரதோஷ தினத்துல வழிபடும் பொழுது கர்ஜனை சத்தம் கேட்குமாமே? நிச்சயமா. அவருடைய கர்ஜனை சத்தம் இன்றைக்கும் வந்து கேட்டுட்டு இருக்கிறது ஐதீகம், உண்மை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்காகவே அந்த புஷ்கரணியை வந்து அவ்வளோ நீரை கொண்டு வந்து சேர்த்து அங்கே ஒரு பெரிய குளத்தை அங்கே இருக்க மக்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்போ தான் அவருடைய உக்ரம் கம்மி பண்ணணும், அவருடைய கர்ஜனையை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, அவருடைய கோபத்தை தணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தாயாரையும் பொறிச்சது. அது மட்டுமல்லாமல் அவருடைய மேற்கு பார்த்து நமக்கு காட்சியளிப்பார். அவருக்கு மேற்கு பக்கமாக அவ்வளோ பெரிய புஷ்கரணி இருக்கும். இந்த மேற்கு பார்த்து இருக்கின்ற நரசிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப அரிது நம்ம பார்க்குறது. அந்த வகையில் இந்த 16 கரங்களோடு இரண்டனை வதம் பண்ணி கூட வந்து இந்த 4 பக்தாக்களோடு வருணன், நாரதர் மற்றும் சுஹோயு இவர்களோடு தான் காட்சி கொடுப்பார். அந்த காட்சி வந்து ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய பிரம்மாண்டத்தை உள்ளடக்கிய ஒரு காட்சி. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு கண்ணோ 2 கண்ணோ பார்த்தாது. நீங்கள் அங்கே போயிட்டீங்க, அவரை சேவிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு அங்கேருந்து வெளில வரத்துக்கு அந்த மனமே வராது. அவ்வளவு ஒரு சைலன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்படியே சாந்தப்படுத்தி நம்மளை அங்கேயே உட்கார வச்சுருவார். அந்த அளவுக்கு சக்தி பெற்ற ஒரு மேற்கு பார்த்த நரசிம்மர். இவருக்கு ஜஸ்ட் பேக் சைட் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கிழக்கு பார்த்து நம்மளுடைய பிரசன்ன வெங்கடேச பெருமாள், அலமேலு மங்கை தாயார் காட்சி கொடுப்பார். அவங்களுடைய விக்கிரகம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயில் வந்து ஒரு 600 வருடங்கள் பழமை வாய்ந்த கோயில் தான், ரொம்ப நாட்கள் கிடையாது. ஆனால் இந்த பெருமாள், அதாவது பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தாயார், நீங்கள் அவங்க போய் தரிசிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பதி, தென் திருப்பதி அப்படின்னு கூட இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பேர் உண்டு. திருப்பதி போக முடியாதவர்கள் இந்த இடத்துல போய் தரிசிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு தனி சிறப்பு. ஏன்னா நரசிம்மரும் கூட இருக்கார். அதுவும் வந்து இந்த புஷ்கரணி சொல்கிறேன், ஆக்சுவலாக ஒரு சில ரீசன்ஸுக்காக ஒரு கோயில்கள் ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய விஷயங்கள் உண்டு. அந்த வகையில் கீழப்பாவூர் நரசிம்மருக்கு ஒரு தனி இடமே உண்டு. யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்குது, பொருளாதாரத்தில் எவ்வளோ கோடி வேணா இருக்கலாம் கடன், ஆனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் ஒரு குறிப்பிட்ட வழியில் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக கடன் அப்படின்றது நிவர்த்தி ஆகும். சார், நீங்கள் சொல்லும் பொழுது பிரசன்ன வெங்கடேச பெருமாளோட நரசிம்மரை சேர்த்து தரிசனம் பண்ணும்போது தென் திருப்பதினே சொல்லிட்டீங்க. திருப்பதிக்கு போனால் அந்த புண்ணியம் இங்கே கிடைக்கும்னு நீங்கள் ஒரு விஷயத்தை அழகாக சொன்னீங்க. கடன் அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஒரு சில குறிப்பிட்ட தினங்களில் போய் தரிசனம் பண்ணும்பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு. இன்றைக்கி கடன் இல்லாதவங்க யார் தான் இருக்காங்க? வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நரசிம்மர் வழிபாடு அவங்க எடுக்கிறத வந்து பிரதானமாக வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்குன்னே பிரசித்தி பெற்றவர் இந்த நரசிம்மர் அப்படின்றது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எந்த தினம்ங்கிறதையும் சொல்லிட்டீங்கன்னா பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் பலன் பெறுவாங்க. நிச்சயமாக மேடம், என்னால் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். இந்த கோயில் பொறுத்தவரையிலும் கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை சிறப்புற்று பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றத்தில் கொடுக்கும். அந்த வகையில் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபட வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அவருடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம், அவருடைய திருநட்சத்திரத்தில் நீங்கள் வழிபடுறது பெஸ்ட்டாக இருக்கும். பிரதோஷ நாட்களில் நரசிம்மரை வழிபடுறது ரொம்ப நல்லது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரியோதசி திதியில் அவருக்கு அபிஷேகம் அப்படின்றது பண்ணுறது வந்து கரும்பு சாறால் நீங்கள் வந்து நரசிம்மரை வழிபாடு பண்ணுறீங்க, அபிஷேகத்துக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க, உபயதாரராக இருக்கீங்க அப்படின்னா கரும்பு சாறு கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது ஒரு பெரிய மாற்றம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிச்சயமாக எடுத்துரும். அதே போல் பானகம், அதாவது வெல்லம், நீர், கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய் இதை கலந்து
சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கோ இல்லை பிரதோஷ நாட்கள்லையோ நீங்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் அந்த விஷயமாவது பண்ணுறீங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய செலவு கிடையாது. ஒரு ஒரு 1/2 கிலோ வெல்லம், கொஞ்சோண்டு சுக்கு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஏலக்காய், இதை கரைச்சி நீர்க்க கரைச்சி வரக்கூடிய அங்கே கோயிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக நீங்கள் விநியோகம் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதுக்கும் பிரதோஷ நாட்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்டிவிட்டி உண்டு. ஈஸ்வரனுக்கு எப்படி பிரதோஷ நாட்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், பிரதோஷங்கள் ஜென்ரலாக நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இந்த 4:30 6 வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்பயுமே உணவு அப்படின்றது சாப்பிடவே கூடாது. ஆனால் நம்ம மக்கள் எப்பயுமே 4:30 6 தான் அந்த ஸ்நாக் டைம் அப்படின்னு வச்சுப்பாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்னா அந்த 4:30 6 இந்த 1.5 மணி நேரம் எந்த உணவுமே பருகாமல் நீர் ஜலத்தை சாப்பிட்டுக்கலாம், அதாவது வாட்டர் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் அதை தவிர்த்து மற்ற எந்த ஒரு ஆகாரமும் நீங்கள் எடுத்துக்காமல் இருந்து பாருங்கள், அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றது. இது பிரதோஷ தினம் மட்டும் இல்லை, தினம்தோறுமே டே இன் அண்ட் டே அவுட் எவ்ரிடே நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி மாறுறது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி உங்களை பயணம் பண்ணணும், நீங்கள் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 4:30 6 ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய இந்த 2 எளிய பரிகாரங்கள், ஒன்று இந்த பிரதோஷ நாட்களில் நரசிம்மருக்கு கோயிலுக்கு சென்று வரக்கூடிய பக்தர்களுக்கு பானகம் விநியோகம், வெரி சிம்பிள், ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு அவருக்கு கரும்பு சாறால் அபிஷேகம் பண்ணுங்கள். இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஒரு சில கோயில்களில் கரும்பு சாறில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது. மூலவருக்கு பண்ணுறது அப்படின்றது வழக்கமே கிடையாது. உற்சவருக்கு நரசிம்மருக்கு நிச்சயமாக பண்ணலாம். உற்சவமூர்த்திக்கு நீங்கள் வந்து எந்த விஷயத்துலையுமே அலங்காரம் அபிஷேகம் அப்படின்றது உண்டு. அவருக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல நிச்சயமாக கரும்பு சாறில் பண்ணுங்கள். இது வந்து வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் கடனின்றி, அப்படியே எப்பேற்பட்ட கடனும் இருந்தாலும் அதிலிருந்து விலக்கி நரசிம்மருடைய அருள் கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய ஐதீகம். ரொம்ப அற்புதமான ஒரு பலன் முறைகளை வந்து சொல்லியிருக்கீங்க சார். அதுவும் கீழப்பாவூர் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று இந்த 2 விஷயங்களையும் செய்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது அப்படின்ட்டு. பொதுவாகவே வந்து சிவபெருமான் கோவிலில் தான் நம்ம வந்து பிரதோஷ தினத்தை வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறையை நம்ம பின்பற்றோம். ஏன் நரசிம்மருக்கு வந்து நம்ம பிரதோஷ தின வழிபாடு நம்ம எடுக்கிறோம், குறிப்பாக நம்ம கீழப்பாவூர் நரசிம்மருக்கு? பிரதோஷ தினம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரியோதிசி திதி, அந்த திதி வந்து ரொம்ப சூட்சமம் வாய்ந்த ஒரு திதி மேடம். அந்த திதியில் நீங்கள் வழிபாடு படுறதே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரதோஷம் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நந்தியம் பெருமானுக்கு தான், அதாவது நந்திகேஸ்வரருக்கு தான் வந்து அலங்காரம் அபிஷேகம். அதை முடிச்சிட்டக்கப்புறம் தான் வந்து ஈஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும். அந்த வகையில் எப்படி நீங்கள் வந்து பட்னி இருக்கணும், ஃபஸ்ட்டு அடிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் 6 மணிக்கு பிரதோஷம் முடிஞ்சு புறப்பாடு முடிஞ்சு ஈஸ்வரன் அம்பாளோட கூடிய புறப்பாடு முடிஞ்சக்கப்புறம் தான் விநியோகம் அப்படின்றது ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளுடைய ஐதீகம். ஆனால் இன்றைக்கி அதனால தான் நான் சொல்கிறது வந்து இந்த 4:30 6 எப்பயுமே உணவு வேண்டாம் அப்படின்னு, அதுவும் எஸ்பெஷலி பிரதோஷ நாட்கள் திரியோதிசி திதியில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். நரசிம்மரை ஏன் வந்து நம்ம அந்த நாட்களில் வழிபடணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரசிம்மருக்கு நாளை என்பது கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் செய்து அது நம்மை தொடர்ந்து வருகின்ற பட்சத்தில் அதிலிருந்து நமக்கு விடுப்பு, அதிலிருந்து நமக்கு விடுதலை வேணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில், இந்த கலியுகத்தில் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில், தொழிலில், உடலில், பொருளாதாரத்தில், இது எல்லாத்துலேயுமே நம்ம மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னா நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப மகத்துவமானது, முக்கியமானது. அதிலையும் நரசிம்மரை வழிபட வேண்டிய முக்கியமான நாள் அப்படின்னா நான் சொன்னது இந்த பிரதோஷ நாட்கள் திரியோதசி தேதியில். அதை தவிர்த்து சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம். ஏன்னா அவருடைய திரு நட்சத்திரமே. நரசிம்மர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே அஹோபிலம் தான் நமக்கு முதல்ல மனசுக்கு வரும். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு தென்னகத்து அஹோபிலம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற கீழப்பாவூர் நரசிம்மர் 16 கரங்கள் கொண்டு நமக்கு வந்து காட்சி கொடுப்பார். இரண்ய கசிபை வந்து வதம் பண்ணி
தேவர்களோடு அந்த வகையில் நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு கோயில். நீங்கள் எனக்கு கேட்ட மாதிரி அதே மாதிரி பிரதோஷத்தன்னைக்கு இன்றைக்கும் அவருடைய கர்ஜனை கேட்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது வந்து கீழப்பாவூர் நரசிம்மர் தான். அனுபவித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவசியம் இந்த கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. அதுவும் முடிஞ்சால் அந்த குறிப்பிட்ட நாட்களில் நான் சொன்ன பிரதோஷ நாட்கள் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்றது வந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாற்றமாக இருக்கும். இல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து தானே மக்கள் எப்பவுமே காத்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையை ஏதாவது ஒரு திசையில நல்ல சின்ன மாற்றத்தோட பெரிய மாற்றம் பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுப்பார் நரசிம்மர். அது வந்து உறுதியா என்னால அவரை மாதிரியே ஒரு பிரம்மாண்ட மாற்றம் உக்ரத்தோட கொடுப்பார். ஆமா, அது அந்த உக்கிரத்தை தணிக்கிறதுக்கு நம்மளுக்கு எதிர்க்க வந்து நரசிம்மர் தீர்த்தம் இருக்குன்னு சொல்றீங்க. அதுல நீராடலாமா? அதுல நீராடிட்டு செல்லலாமா? புஷ்கரணி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஐதீகமான ஒரு விஷயம். அந்த கோயிலில் வந்து நீராடுறது அப்படின்றது வந்து கிடையாது, அளவும் பண்ண மாட்டாங்க. ஒரு சில நாட்களில் தவிர்த்து அதில் வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் உண்டு. அதுவும் நரசிம்மருடைய தீர்த்தம் அப்படின்றதால அது நிச்சயமாக எல்லாரும் போய் அங்கே நீராடுறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. அந்த கோயில் பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற பல கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு கோயில். உண்மை சொல்லணும் அப்படின்னா நரசிம்மர் அங்கே வாழ்றதா தான் ஐதீகம். அதனால தான் கர்ஜனை உண்டு. அதனால தான் அங்கே போறவர்களுக்கு தீர்வு உண்டு. சூப்பர். இந்த தீர்வு வந்து நம்ம நேயர்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கு கீழப்பாவூர் நரசிம்மர் கோவிலை பற்றி நம்ம பேசியிருக்கோம். பாவூர் சத்திரத்துலேருந்து ரொம்பவே பக்கம் தான், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் கீழப்பாவூர். பாவூர் சத்திரத்துக்கு உங்களுக்கு எல்லா இடங்கள்லேருந்தும் போக்குவரத்து வசதி இருக்குது. ஸோ கொஞ்சம் அழகாக பிளான் பண்ணிக்கோங்க, போய் நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. மறக்காமல் அப்படியே பிரசன்ன வெங்கடேச பெருமாளும் இருக்கிறார், அவரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அற்புதமான வாழ்க்கை பலன்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் கீழப்பாவூர் நரசிம்மர் கோவிலுடைய அழகான அற்புதமான வரலாறை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீர திருப்படிகளே சரணம். அண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருடிகளே சரணம் சரணம் சரணம்.